இன்னைக்கு எங்கள் காலேஜில் இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ். நான் கூட ஒரு ஆர்டிகல் பப்ளிஷ் பண்ணுறேன். ஆடிட்டோரியத்துக்குள்ளே போகலான்னு பார்த்தா அங்கே ஸ்டோரேஜ் ஃபுல்லு. அதர் காலேஜ் ஸ்டூடெண்ட் நிறைய பேர் வந்தங்காட்டி எங்களை வெளியே உட்கார வச்சுட்டாங்க. மொபைலை நான் பார்த்துக்கிறேன், நான் பிடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வீசுவாங்க. ஆனால் அவங்களோட ஃபோனை வீச மாட்டாங்க, அடுத்தவங்க ஃபோனை வாங்கி வீசி உடச்சி கையில் கொடுத்துருவாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கொஞ்சம் நேரம் ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்டு இருந்தோம். அப்புறம் கேண்டீன் சைடு சுற்றிட்டு இருந்தோம். கடைசியில் பார்க்கில் வந்து உட்கார ஆரம்பிச்சிட்டோம். பிஎன்ஐ பசங்களை பின்னாடி கை கட்டிட்டு தான் நடப்பாங்க. கை கட்டலைனா இப்படி தான் நடக்கும். அதுக்கப்புறம் டோக்கன் கொடுத்தாங்க. மார்னிங் ஈவினிங் ரெஃப்ரெஷ்மெண்ட், அதுக்கப்புறம் மத்தியானம் லஞ்சுக்கு. டோக்கனை வாங்கிட்டு திரும்பி பார்த்தா ஃபுல்லாக ரஸ் ஆயிடுச்சு. ஆடிட்டோரியத்தில் இருந்தவங்கள வெளியில் வந்துட்டாங்க. எங்கள் பசங்க யாருமே வாலண்டியராக இருந்தால் கூட அவங்க கொடுப்பாங்க, அங்கே போய் வாங்கலாம். சரி கூட்ட குறையிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். எப்படியோ லைனில் நின்று டீயும் வடையும் வாங்கிட்டோம். ஒரு வடைக்கு எங்கள் பசங்க என்னென்ன பண்ணுறாங்கன்ட்டு நீங்களே பாருங்க. சாப்பிட்டா கூட பரவாயில்ல. அதுக்கப்புறம் வேற லொகேஷன் சேஞ்ச் பண்ணிட்டோம். எல்லாம் டிப்ரெஷனில் உட்காந்துருக்கானுங்க. என்ன பண்ணுறதுனே தெரியாமல் எல்லாம் முடிச்சிட்டு இருந்தாங்க. கம்பெனி லீவ் போட்டுருக்கலாம் அப்படின்ட்டு எல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணுற ஒரே காரணத்தினால தான் இத்தனை பேர் வந்திருக்கானுங்க. இல்லைன்னா எல்லாம் லீவ் போட்டு வீட்டில் தான் உட்காந்துருப்பாங்க. நான் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் கடைசியில் இன்ட்ரெஸ்ட்டே இல்லாமல் கொஞ்ச நேரம் கேம் விளையாண்டு இருந்தேன். பசங்களாம் மாற்றி அடிச்சு ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒருத்தன் போய் அடிச்சு அவனுக்கு பின்னாடி இன்னொருத்த அடிச்சு டிஸ்ட் கொடுக்குறான். ஆல்ரெடி எல்லாம் கடுப்பில் தான் இருக்கானுங்க. மத்தியானம் ஃபுட்டுக்கு இந்த கியூவை பார்த்தோன்னே மனசே விட்டானுங்க. இவ்வளோ பெரிய கியூ நிற்குது, இதில் போய் என்ன விடிஞ்சிரும், என்ன பண்ணுறதுனே தெரியல. சாப்பிடலாமா இல்லை திரும்பி வீட்டுக்கு போகலாமான்லாம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கூட்டெல்லாம் குறைஞ்சதுக்கு அப்புறம் கடைசியாக போய் சாப்பிடலான்னு முடிவு பண்ணிட்டோம். உட்காரக்கு நிக்கிறக்கும் கூட இடம் இல்லை. கடைசியில் செவுத்துல பள்ளி மாதிரி போய் ஒட்டிட்டு நின்று இருந்தோம். எப்படியோ லைன்ல லாஸ்டா நின்று ஃபுட்டு வாங்கிட்டோம். என்னென்ன கொடுத்தாங்கன்னா சப்பாத்தி, சாம்பார் சாதம், தயிர் சாதம், அப்பளம், ஊறுகாய், ஜிலேபின்னு கொடுத்தாங்க. வீடியோ எடுக்கிறக்குள்ள ஒருத்தர் ஜிலேபி தூக்கிட்டு ஓடிட்டான். சாப்பாடெல்லாம் ஆவரேஜா தான் இருந்துச்சு. சாம்பார் சாதம் எனக்கு பிடிக்கல. தயிர் சாப்பாடு இருந்தங்காட்டி எப்படியோ மேனேஜ் பண்ணி சாப்பிட்டேன். அப்படியே போய் கை கழுவிட்டு மேலே கிளாஸுக்கு போயிட்டோம். கொஞ்ச நேரம் கண்ணாமூச்சி விளையாண்டு இருந்தோம். வேற லெவல் ஃபன்னா இருந்துச்சு. கண்ணாமூச்சி விளையாண்டு முடிச்சுட்டு தண்ணி குடிக்கலாம் அப்படின்ட்டு போயிட்டோம். பிஎன்ஐ எப்பயுமே இப்படிதான் இருக்கும், மாறி மாறி அடிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. சீரியஸாலாம் இல்ல, சும்மா விளையாண்டு இருப்பாங்க ஃபன் பண்ணி. ஈவினிங் ரெஃப்ரெஷ்மெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு தான் இருக்கிறதுல பெரிய கியூ போயிட்டு இருக்கு. இவ்வளோ பெரிய கியூ நின்று இருக்கு. இதில் போய் வாங்கவே வேணாம் நிலவு முடிவு பண்ணிட்டோம். டீயே வேணான்ட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வேற வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா.